பம்பாயில் ஒரு வாரம் சிறுகதை. ஆசிரியர் வசுமதி ராமசுவாமி அவர்கள். அன்புள்ள சுதா, நான் பம்பாய்க்கு வந்து 4 நாள் ஆகிறது. அதற்குள் நீ என்னை கடிதம் எழுதும்படி கேட்டுவிட்டாய். நான் இங்கே தங்கப்போவது ஒரே ஒரு வாரம்தானே. ஆனால் நீ என் கடிதம் மிகவும் ரசமாக இருக்கும், பம்பாய் சமாச்சாரங்களை நேரில் சொல்லும் வரையிலும் பொறுமையில்லை என்று வேறு எழுதியிருக்கிறாய். நீ பம்பாய்க்கு 2 தடவை உன் சித்தி வீட்டில் மாதக்கணக்காக இருந்திருக்கிறாய். நீ காணாத காட்சிகளையா நான் கண்டுவிடப் போகிறேன்? ஆனால் நான் எங்கே போனாலுமே உலகத்தை பல கோணங்களில் பார்ப்பேன், தனி கண்களால் பார்ப்பேன் என்றெல்லாம் புகழ்ந்து விட்டாய். புகழ்ச்சியில் 100க்கு 100 லகரி இருக்கிறத. என்னை தேடி வலுவிலே வரும் புகழ்ச்சியை விட நான் என்ன ஆத்ம ஞானியா அல்லது ஏமாந்தவளா? என் கண்கள் கண்டு மனம் அறிந்ததை எழுதுகிறேன். கடைக்கு போய் சாமான்கள் வாங்குவது ஒரு தனி கலை. வந்த விருந்தினரை அழகாக உபசரிப்பது ஒரு கலை. அது நம் நாட்டுக்கே ஏற்பட்ட தனி பண்பு. ஏன், வாழ்க்கையே ஒரு கலைதானே. குடும்ப பெண்கள் தம் கணவனுடன் ஒத்துப்போவது ஒரு உயர்ந்த கலை. பொதுவாக எல்லா கணவன்மார்களும் தன் மனைவி புத்திசாலியாகவும் எதற்கும் ஒத்துப்போகும் குணம் படைத்தவளாகவும் செலவு குறைவாக செய்பவளாகவும் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் உழைப்பவளாகவும் மிகவும் அடக்கமுள்ளவளாகவும் இருக்க வேணும் என்று விரும்புகிறார்கள். அது மறுக்க முடியாத உண்மையானால் அதே சமயத்தில் அவர்கள் தாங்கள் மனைவிக்கு உகந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திப்பது இல்லை. நாம் தான் அவர்களை சரிகட்டி கொண்டு போய் வழக்கம் செய்து விடுகிறோமே. கணவன் மனைவி தர்மம் யுகத்துக்கு யுகம் மாறுகிறது. காலத்துக்கு ஏற்ப பரஸ்பரம் மனம் கோணாமல் நடக்கும் தாம்பத்தியத்தை பார்க்க எனது பம்பாய் பிரயாணம் ஒரு சந்தர்ப்பத்தை அளித்ததை பற்றித்தான் எழுதப் போகிறேன். நீ எங்கே போனாலும் ஒரு நாளைக்கு மேல் தங்க மாட்டாயே. உனக்கு ஒரு வாரம் எப்படி இருப்பு கொள்ளும் என்று ஆச்சரியத்துடன் கேட்கிறாய். ஆம், இந்த பிரயாணம் அதற்கு விதிவிலக்கு. நேற்று அதிகாலை இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டிருந்தேன். கண்ணுக்கு எதிரே வெகு சமீபத்தில் அமைதியான கடல். கதிரவன் தன் பொன்னிற கதிர்களால் இந்த பூ உலகை தழுவ வந்து கொண்டு இருந்தான். கடல் அலைந்து கொண்டு இருந்தது. பலவித வர்ணத்தின் அலைகள். அவைகளை காண ஓடி வருவது போன்ற இளம் நீர் கொண்ட மேகங்கள். கடற்கரையிலே ஆங்காங்கு குழந்தைகள் விளையாடுகிறார்கள். அந்த அதிகாலை வேளை எவ்வளவு ரம்யமாக இருக்கிறதோ அந்த மாதிரி வாழ்க்கையிலும் அவர்கள் காலை பருவத்தில் இருப்பதால் ரம்யமாக காணப்படுகிறார்கள். பக்கத்து அறையில் வீட்டுக்கார தம்பதிகளின் பேச்சு தற்செயலாக என் காதில் விழுந்தது. நானாக அதை ஒட்டு கேட்கவில்லை. கமலா, இன்று எந்த இடமெல்லாம் பார்க்க போகிறாய்? உனக்கு தகுந்தபடி என் அவகாசத்தை சரிப்படுத்தி கொள்ளுவதற்காக முயற்சிக்கிறேன். மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகள் வாங்கணும். பிறகு அவர்களை கப்பலுக்கு அழைத்து போய் காட்ட வேண்டும். அவகாசம் கிடைக்கும் பொழுது நாம் ஊருக்கு போக சாமான்களை வாங்க வேண்டும். சாப்பாடு ஆனதும் உங்களை காரியாலயத்தில் விட்டுவிட்டு வந்து நான் வண்டியுடன் மற்ற வேலைகளையெல்லாம் பார்க்கிறேன். சரி, நான் என் வேலைகளை உனக்கு தகுந்தபடி மாற்றிக்கொள்கிறேன். வந்தவர்களுக்கு முகம் கோணாமல் செய்ய வேண்டும். பிறகு தாழ்ந்த குரலில் பேசுவது என் காதில் விழவில்லை. அது பேச்சாக இராது, மந்திரமாக இருக்கலாம் அல்லவா? வந்தவர்களை மனம் கோணாமல் உபசரிப்பது என்ற உபதேசம் அந்த அம்மாள் கணவருக்கு செய்தாளா, அல்லது அவர்தான் மனைவிக்கு சொல்லிக் கொடுத்தாரா, அல்லது இருவர் மனமும் பார்க்கும் கண்ணாடிகளாக இருந்தனவா என்று என் மனம் பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டுவிட்டது. வந்த விருந்தாளிகளை உபசரிப்பது ஒரு கலை என சொன்னேன் அல்லவா? நமக்கு விருந்தினரை வைத்து நடத்துவது சிரமம்தான். ஆனால் அதிலே இன்பம் இல்லை என்று சொல்ல முடியுமா? சற்று ஆழ்ந்து யோசித்தால் உலகமே இன்பமயமானது. அதை நம்முடைய அறியாமையினால் துன்பமாக்கிக் கொள்கிறோம். அன்பு உலகத்தை இயக்கும் 3 சக்திகளில் சிறந்தது. எல்லாவற்றுக்கும் அன்பு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு வந்த விருந்தினரை உபசரிக்கவும் அன்பு செலுத்தவும் அவசியம். சிலர் வந்து அன்று விருந்தினர்களை விசாரிப்பார்கள். மறுநாள் அவர்கள் ஊருக்கு போய்விடக்கூடாதா என்று நினைக்கும் பொழுது அது செய்கையிலும் வெளிப்படும். 3ஆம் நாள் ஜாடையாக சொல்லுவார்கள், அல்லது ரொம்பவுமே அலட்சியமாக அவர்களுக்கு எதிரே வீட்டை விட்டு கிளம்புவார்கள். இன்னும் சிலர் வீட்டை மிகவும் ஒழுங்காக வைத்திருப்பார்கள்.
அது பாராட்டக்கூடியதுதான். ஆனால் தாங்கள் வைத்திருக்கும் சாமான்களின் ஒழுங்கு விருந்தினர் வந்தால் கெட்டுவிடுமோ என்ற பயத்தால் விருந்தினர் வருகையை விரும்ப மாட்டார்கள். அத்தகையவர்களின் வீட்டுக்கு குழந்தை குட்டிகளுடன் போய்விட்டால் கேட்கவே வேண்டாம். வந்தவர்களுடன் அரைகுறையாக பேசிக்கொண்டு குழந்தைகளின் செய்கையை பெரும் பீதியுடன் விஷமம் செய்யும் குரங்கை பார்ப்பது போல பார்ப்பார்கள். சிலர் விருந்தினரை உபசரிப்பது ஒட்ட வைத்த மாதிரி இருக்கும். மணிக்கு மணி சாப்பிடு என்பார்கள். ஆங்கிலேயரின் வழக்கத்தை ஒட்டி அடிக்கு ஒரு தடவை வந்தனம் என்றும் இரவு நன்றாக தூங்கினாயா என்றும் வெளி உபச்சாரமாக காலி உள்ளத்துடன் உதட்டுக்கு மேல் கேட்பார்கள். சிலர் விருந்தினர்களுக்கு முன்னால் புருஷனுடன் சண்டையிடுவது, குழந்தைகளை அடிப்பது. இதைவிட வந்தவர்கள் முதுகில் கூட 4 அடி வைத்து விடலாம். வந்தவர்களுக்கு பிடிக்காத சமாச்சாரத்தை பேசுவது. இந்த மாதிரி அருவருக்கும்படியான பல பல செய்கைகளை எல்லாம் செய்வார்கள். விருந்தினர்களை தங்கள் தலைக்கு மேல் வைத்து கொண்டு இருப்பது போல தனக்கு அடியோடு அவகாசம் இல்லை என்று புலம்புகிறார்கள். இது மற்ற சிநேகிதர்களிடமோ கணவனிடமோ கூடிய மட்டும் வந்தவர்கள் காது கேட்கும்படி சொல்லுகிறார்கள். அந்த ஊர் நீக்குப்போக்கு தெரியாதவர்களுக்கு விஷயத்தை எடுத்து சொல்லுவது இல்லை. என்ன சாமான் அபூர்வமாக கிடைக்கும் என்று அவர்கள் கேட்டால் பதில் சொல்லாமல் இருப்பது. அவர்களை கடைக்கு அழைத்து போக முன்வருவது இல்லை. இவர்களுக்கு அந்த ஊரிலேயே இருந்து எல்லாம் அலுத்து போயிருக்கும். புதிதாக வந்தவர்களுக்கு அப்படி தோன்றுமா என்பதை சிந்தித்து பார்ப்பது இல்லை. 2 நாள் ஒரு மாதிரியாக இருந்துவிட்டு ஊருக்கு போய்விடுவார்கள் என்று தெரிந்ததும் சிலர் பிரமாதமாக அவர்களை விசாரித்து கொண்டாடுகிறார்கள். விருந்தினர்களுக்காக வாரி அடித்து செலவு செய்து சாப்பாடு போடுவது அவசியமில்லை. தலையணைக்கு பஞ்சு அடைக்கிற மாதிரி சாப்பாடு போட்டால் ஆகிவிடுமா? வந்தவர்கள் தனக்கு பாரம் இல்லை என்பது போல அன்புடன் வீட்டு மனிதர்களுக்கு சாப்பாடு போடுவது போல போட்டால் அதுவே விருந்தினர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இத்தகைய கெட்ட வழக்கங்களை கமலா தம்பதிகளின் குணங்கள் கலைந்து விட்டிருந்தது. சதா இன்முகம், அன்பு பேச்சு. எங்களை வரவேற்க ரயிலுக்கே வந்துவிட்டார்கள். உபச்சாரமும் வரவேற்பும் இயற்கையாகவே இருந்தது. ஒரு நாள் காலையில் எதையோ யோசித்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன். அவர்கள் 10 வயது பெண் வசந்தி, மாமி, தினசரி பத்திரிகை படிக்கிறீர்களா என்று இனிமையாக கேட்டுவிட்டு பத்திரிகையை படிப்பதற்கு கொடுத்தாள். தாய் தந்தையரின் பண்பாடு குழந்தைகளின் இனம் மனதிலும் எவ்வளவு அழகாக படுகிறது என்பதை கண்டு வியந்து விட்டேன். குழந்தைகள் மட்டுமென்ன, சிப்பந்திகளுக்கு கூட அந்த பழக்கம் வரத்தான் செய்கிறது. எனவே மனதிற்கு பிறர் வீட்டிலே தங்கி இருந்ததாகவே தோன்றவில்லை. ஒரு வாரமும் என் மனதிலே ஒரு தனி அமைதி, ஒரு தனி இன்பம் இருக்கத்தான் இருந்தது. இதை தவிர பம்பாயிலே வெளிக்காட்சிகள் எனக்கு அதிசயமாகவோ ரசமாகவோ இல்லை. நாட்டின் செல்வத்தின் பெரும் பகுதி பம்பாயில் உட்கார்ந்து விட்டது. அதுதான் முக்கியமான விஷயம். எந்த அதிசயமும் என் மனதை தொடாது என்ற என் சுபாவம்தான் உனக்கு தெரியுமே. அநேக இடங்களுக்கு போகிறோம். அவர்கள் பழக்க வழக்கங்களையும் மற்றவைகளையும் நேரிலே சொல்லுகிறேன். பம்பாயிலே இன்னும் ஒரு தோழி வீட்டுக்கு போயிருந்தேன். 8 அடிக்கு 10 அடி சுற்றளவுள்ள ஒரு சிறிய அறையிலே தன்னுடைய 2 குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு குடும்பம் நடத்துகிறாள். சுவரிலே ஒரு அங்குலம் கூட விடாமல் உபயோகிக்கிறாள். அவள் அந்த கோட்டைக்கு அரசியாகத்தான் வாழுகிறாள். அவளுடைய வீடுதான் சிறியது. அவளுடைய இதயம் விசாலமான பெரிய மாளிகை என்பதை உணர்ந்தேன். கமலா பல விஷயங்களை அறிந்து இருக்கிறாள். ஆனால் பிறருடைய அன்பின் அடையாளத்தையும் தான் பெற்றுக்கொள்ள வேணும். அதுவும் விருந்தினர்களின் மனதை சந்தோஷப்படுத்தும் முறை என்பதை மட்டும் இன்னும் பூரணமாக அறியவில்லை. அவர்களை விட்டு பிரிந்து நாங்கள் ரயில் ஏறும் பொழுது பிரிவு ஆற்றாமையின் கண்ணீரை எங்களால் தடை செய்ய முடியவில்லை. அவர்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கும் கடல் அமைதியாக இருக்கிறது. ஒத்த மனம் படைத்த அவர்கள் வாழ்க்கை படகம் அந்த அமைதியான கடலிலே அழகாகத்தான் செல்லும் என்பதில் சந்தேகமா? சுதா, நீண்ட கடிதமாகி மாறிவிட்டது. மற்ற விஷயங்களை நாளைக்கு எழுதுகிறேன். விருந்தினர்களை உபசரிப்பதை பற்றி மட்டும் சூழ்நிலையின் மகத்துவத்தில் எழுதிவிட்டேன். வந்த விருந்தினர்களும் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்று எழுதவில்லையே என்று நீ கேட்கலாம். பின்னால் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது அதையும் எழுதுகிறேன். என் கடிதம் ரசமாக இல்லை என கல்யாணமான புதிதில் எழுதியது போல இப்பொழுது நான் எழுதுவதே இல்லை.
கார்டிலே 2 வரி தானே. என் கணவர் கூட குறைபடுவார். என் சகோதர சகோதரிகள் என் கடிதத்தில் உப்பு உரைப்பின்றி சப்பென்று இருப்பதாக கோபித்துக் கொள்கிறார்கள். என் தாய் தந்தையரோ கடித ஆரம்பத்தில் சௌக்கியமென போடவில்லை என கடிந்து கொள்கிறார்கள். நீதான் என் கடிதத்தை பிரமாதமாக பாராட்டுகிறாய் சுதா. குழந்தை பருவம் முதல் என்னுடன் விளையாடி பழகி வந்த என் அருமை தோழி அல்லவா நீ. நீ கூட புகழாவிட்டால் அப்புறம் எனக்கு புகழ்ச்சிதான் ஏது? உன் அன்பை மறவாத சாந்தகுமாரி. அன்பனவர்களே, வசுமதி ராமசுவாமி அவர்கள் எழுதிய பம்பாயில் ஒரு வாரம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.